நல்லா இருக்கீங்களா? சரி, நான் மேட்டுப்பாளையத்தில் இருக்கும்போதுங்க, ஊட்டி மேட்டுப்பாளையம் அந்த பக்கத்தில் கல்லாறுன்னு சொல்லி அரசு வேளாண்மை பண்ணை இருக்குங்க. அங்கே வந்து அடிக்கடி போவேன். அங்கே போகும்போதெல்லாம் பார்ப்பேன். அதில் அந்த ஒரு பகுதியில் வந்து பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்குது. அங்கே நிறைய குரங்குங்க இருக்கும். அந்த குரங்குக்கெல்லாம் அந்த உள்ள தோட்டத்தை பார்க்க போகிறாங்கல்ல, பார்க்க போகிறவங்கெல்லாம் வந்து அந்த குழந்தைங்கள்லாம் வந்து வாழைப்பழம், ஆப்பிள், அப்புறம் அந்த சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் என்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டால் அது வந்து திங்குங்க. அந்த குரங்கு வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போய் திங்குங்க. குடுக்காட்டியை வந்து சின்ன சின்ன பிள்ளைங்க வச்சுக்கிறத குடிக்கிட்டுக்கோ போகுங்க. நிறைய குரங்குங்க இருக்கும், பார்த்துருக்கேன். இந்த சித்தன்ன வாசலில் நாங்கள் வந்து அந்த குரங்குக்கெல்லாம் வாழைப்பழம் அது இதெல்லாம் கொடுக்கும்போது அந்த வனத்துறையில் வேலை பார்க்கும்போது ஒருத்தர் வந்தாருங்க. வந்து இப்படிலாம் கொடுத்து பழக்காதீங்க குரங்குக்கு அப்படின்னா, ஏங்க வாய் எல்லா சீவன் பாவம் வருது ஒடியாரு நம்மளுக்கு பார்க்கப்பட்ட மாதிரிலாம் பார்த்துட்டு கொடுத்தா தானே நல்லது. வாயில்லாத சீவன்களுக்கு எதாவது கொடுக்கணும்ல. இல்லைங்க, நீங்கள் வந்து நல்ல எண்ணத்தோடு தான் கொடுக்குறீங்க. ஆனால் இந்த குரங்குக்கு வந்து போய் காட்டுக்குள்ளே போய் பழங்களையோ காய்கறியோ எதையுமே போய் பிடுங்கி தன்னுடைய பசியை திங்கிறதே எல்லாம் மறந்துடுச்சுங்க. எதுவுமே செய்கிறதே இல்லை. பொழுதுக்கு இங்கே ரோட்லேயே வந்து உட்காந்துக்குதுங்க. யாரா வருவா, என்னடா கொடுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உட்காந்துட்டு இவங்க கொடுக்கறது தான். அதை வாழைப்பழமாக இருந்தாலும் ஆப்பிளாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் இவங்க கொடுக்கறத வாங்கி தின்ட்டா இப்படி பழகிருச்சுங்க. இப்போ இதோட குட்டிங்க இருக்குல்ல, குட்டிங்க என்ன செய்யும், அதுங்களும் அதே மாதிரி தான் ரோட்டில் வந்து உட்காந்துக்கும். யாரா எப்பாடா ஏண்டா கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி வாங்கி திங்கும். இது போய் காட்டுக்குள்ளே போய் மரத்தை விட்டு மரம் தாவி தேடி காயோ பழமோ ஏதோ திங்குமா? திங்கவே திங்காது. ஏன்னா அதுக்கெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே பழக்கமே இல்லாமல் போயிடுது. இந்த மாதிரி ஃப்ரீயாக கிடைக்கிறத தின்னு தின்னு அது தானே தன்னுடைய பசிக்கு வந்து தேவையானதை போய் தேடி எடுத்து திங்கணுங்கிறது தெரியாமையே போகுதுங்க. உண்மைதாங்க. நான் கூடுவாஞ்சேரி ஊரப்பாக்கம் இருக்குங்கல்ல சென்னையில், அங்கே இருக்கும்போது என்னுடைய பக்கத்து வீட்டில் வந்து ஒருத்தர் வண்டலூர் ஜூவில் வந்து வேலை பார்க்குறவர் இருந்தாருங்க. அவர் சொன்னார், அவர்கிட்ட வந்து நான் பேசிட்டு இருக்கும்போது, பரவாயில்லைங்க, நீங்கள் வந்து சிங்கம் புலி கரடி இதோடலாம் பழகிருக்கீங்க, ரொம்ப தைரியமாக இருப்பீங்க அப்படின்னா, அட ஏங்க கேட்குறீங்க, அதெல்லாம் வந்து பேருக்கு தாங்க சிங்கம், பேருக்கு தாங்க புலி, அதுக்கெல்லாம் வந்து போய் கொண்டு போய் நீங்கள் கொண்டு போய் காட்டு கொண்டு விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மொழி முழிக்கும். அது அந்த சிங்கத்தையோ புளியோ கொண்டு போய் ஒரு பெரிய அடர்ந்த காட்டு கொண்டு போய் விடுங்க, அதுங்களுக்கு ஓடி போய் தேடி இறைதடலாம் தெரியவே தெரியாது. புளியே நிற்குது, புளிக்கு பக்கத்தில் ஒரு மான் வருதுன்னு வச்சுக்க, பெரிய கொம்போட. அந்த மானை பார்த்து அதோடைய கலரை பார்த்தோம், அதோடைய வடிவத்தை பார்த்து இந்த இந்த புளியை வந்து பயந்து போயிடும். என்னடா இது என்ன இப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா இது வந்து கூண்டுலேயே பிறந்து கூண்டுலேயே வளர்றது, கூண்டுலேயே சாகுறது. கூண்டுக்குள்ளேயே பூம் இருக்கா, இது கொண்டு போய் தான் வாரத்தை 2 நாள் வந்து கறி கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிடும். வேறு ஏதாவது கொடுத்தாலும் வாங்கி கூண்டுக்குள்ளேயே அதை சாப்பிடுவே தவிர அதுக்கு வந்து காட்டுடைய பழக்கமே தெரியாது. அந்த சூழ்நிலையிலே அது புரியாது. காட்டில் கொண்டு விட்ட பேருக்கு தாங்க அதெல்லாம் புலி சிங்கம் எல்லாமே. ஏன்னா குட்டியில் இருந்தே அதை கூண்டில் விட்டு அடைச்சே வளர்த்துறாங்க. அதனால எதுவுமே அது தெரியாது. உருவம் மட்டும் சிங்கம் மாதிரி புலி மாதிரி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். வேற ஒன்றும் அதுக்கு வந்து போய் இறை தேடி துரத்தி ஓடி அதெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க. சும்மா பேருக்கு தான் சிங்கம் புலி கரடி எல்லாமே. பொதுவாகவே வந்துங்க நம்ம இலவசமாக வந்து எது கிடைச்சாலும் சரிங்க, இப்படி தான் நம்ம இலவசமாக கிடைச்சி வாங்கி பழகிட்டாலே கெட்டே போயிடுவோம். அது வந்து மிருகங்களுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கு இருந்தாங்க. இப்போ மக்களுக்கு வந்து பாருங்க, அரிசி இலவசமாக கிடைக்குது, டிவி இலவசமாக கொடுக்குறாங்க, கிரைண்டரு இலவசமாக கொடுக்குறாங்க, மிக்சி இலவசமாக கிடைக்குது. ஏன் பொங்கல் பரிசு, பொங்கல் வந்தா முன்னெல்லாம் வந்து இவங்க பொங்கலுக்கு வருது நம்மளுக்கு காசை ரெடி பண்ணுவாங்க. இப்போ அந்த கவலையே இல்லைங்க. அதான் பொங்கல் பரிசு வரும்ல, அதுதான் இத்தனை ஐட்டம் கொடுத்துட்றாங்க, அரிசி பருப்புலேருந்து எல்லாம் வந்துடுது. அப்புறம் வந்து அது மட்டுமா, ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் வந்து நம்ம அரசு வந்து பணம் கொடுக்குது அல்லவா, ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் இலவசமாக பணம் கொடுக்குது. அப்புறம் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு பாட புத்தகம் வந்து ஃப்ரீயாக கிடைச்சிக்குது. அப்புறம் காலேஜுக்கு போனால் கல்வி உதவித்தொகை. அது மட்டுமா இல்லைங்க, பொம்பளை பிள்ளைங்க பொறுத்தா அதுங்களுக்கு எவ்வளோ சாமான் திரும்ப தர்றாங்க, எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஆஸ்பத்திரியில்
குழந்தை பிறந்து அதுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்புறம் படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப்பு ஃப்ரீ, சைக்கிள் ஃப்ரீ, இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தா இந்த குடும்ப தலைவர்கள் எப்படி காசு சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க? உழைக்கணும், காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த நினைப்பு வருமா? எழுத்து எப்படி வரும்? வரவே வராத. அதனால இலவசமாக கொடுக்குறது எல்லாமே தப்பு தாங்க. இலவசமாக வந்து வாங்கினோம்னா நம்ம வாங்கிறதும் தப்பு, அந்த அரசு கொடுக்குதே அதுவும் தப்பு தானே. இப்போ மிருகங்கள்லாம் வந்து தான் வந்து இறை தேடுறதையும் மறந்துடும் தெரியாது. குரங்குக்கெல்லாம் இறை தேடவே தெரியாது. அதே மாதிரி தான் மக்களும் வந்து சம்பாதிக்கிற எண்ணமே போயிடும். சரி எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்குதுல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம வீணாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. இவங்களே இப்படி நினைச்சா இவங்க சந்ததியை பார்த்து நினைச்சு பாருங்க, இவங்க உழைப்பாங்களா, சம்பாதிப்பாங்களா? இதெல்லாம் வந்து எங்கே போய் முடியுமோ தெரியலீங்க. அதாவது அரசு வந்து எதையும் இலவசமாக கொடுக்கவும் கூடாது. அதே மாதிரி மக்களும் எதையும் இலவசமாக கொடுத்தா வாங்கவும் கூடாது. இதை முதல்ல ஆரம்பிக்கிறது யாருங்க? அதுதான் தெரியல.